வெல்கம் டு வெரண்டா ரேஸ் யூடியூப் சேனல். ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டியில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் இந்தியன் பாலிட்டி. அகெயின் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்எஸ்சி சிஜிஎல் சிபிஓ அப்புறம் வந்து சிஹெச்எஸ்எல்ல நடந்த இதுக்கு வரைக்கும் நடந்த எக்ஸாமினேஷன்ஸில் இருக்கக்கூடிய பாலிட்டி கொஷின்ஸ் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எதுக்காக டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து இதோடைய பார்ட் 2 வந்து நம்ம பார்த்துடலாம். பார்ட் 2 உடைய ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which constitutional amendment act deals with the disqualification of MPs and MLAs? 42nd Amendment Act, B option D 52nd Amendment Act, option C 62nd Amendment Act, option D 32nd Amendment Act. அகெயின் இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் இஸ் dealt in the 10th schedule of the constitution. கரெக்டா? அப்போ 10th ஷெடியூல்ன்றது வந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக ஆட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 52nd Amendment Act of 1985. So this is the first question. Which constitutional amendment act deals with the disqualification of MPs and MLAs? It is dealt in the 52nd Amendment Act of 1985. When we talk about MP MLAs உடைய disqualification, we are talking here about anti-defection law. ஸோ உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வேறு மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லான்றது வந்து எந்த ஷெடியூலுக்கு கீழே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அல்லது என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லான்றது வந்து எந்த இயர் வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஆட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அல்லது இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் வி ஹவ் ஆல்ரெடி சீன், ஒரு கொஷின்ன்றது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷெடியூல்ஸ்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த கொஷின்ன்றது வந்து நம்மளோட 10th ஷெடியூலில் டீல் பண்ணக்கூடிய ஒரு கொஷின். ஸோ 52nd Amendment Act of 1985. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் நம்பர் 2. இந்தியா இஸ் அ ரிப்பப்ளிக் பிகாஸ் A. It is a democratic country. B. It is a parliamentary democracy. C. The head of the state is elected for a definite period. Option D. All of this. ஸோ இந்த ரிப்பப்ளிக்ன்ற வார்த்தை வந்து நம்மளுக்கு எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதில் தான் வந்து இந்தியா இஸ் அ ரிப்பப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கும் போது தேர் இஸ் சம்திங் நோன் அஸ் ரிப்பப்ளிக்ன்ற வார்த்தை வந்து அங்கே தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாவரன் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ டெமோக்ரஸின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அல்லது பீப்புள்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டெமோ மீன்ஸ் பீப்புள், கிரேசி மீன்ஸ் ரூல். ஸோ பீப்புள்ஸ் ரூல் இஸ் நோன் அஸ் டெமோக்ரஸி. ஸோ இந்த டெமோக்ரஸின்றதை வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம், பிரசிடென்ஷியல் அண்ட் பார்லிமெண்ட்ரி. ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அல்லது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி கேன் பி அகெயின் ஸ்பிளிட் இன்டு 2, which are further known as monarchy as well as republic. ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நிறையா வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து வில் கோ டு மொனார்கி. ஸோ மொனார்கி இஸ் அ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், ஒரு நாட்டோட தலைவர்ன்றவங்க வந்து ஹெரிடிட்டரியாக ஒரே ஒரு ஃபேமிலியிலேருந்து செலக்ட் ஆகி வருவாங்க. வேற ரிப்பப்ளிக்ன்றதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்ன்றவங்க வந்து தே ஆர் எலெக்டட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. எலெக்டட்னு மட்டும்தான் மென்ஷன்டாக இருக்குது. ஸோ தே கேன் பி எய்தர் டைரக்ட்லி எலெக்டட் ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட் ஃபார் அ டெஃபினட் பீரியட் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் வந்து இந்தியாவுடைய பிரசிடென்ட், he or she is known as the head of the state. ஸோ அப்போ ரிப்பப்ளிக்கோட மீனிங் என்ன? ஆப்ஷன் சி. The head of the state is elected for a definite period of time, or ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து நம்மளுடைய நாட்டோட தலைவர்ன்றது வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு மீனிங். ஸோ தட் இஸ் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 3. How many times was the preamble of the constitution amended? So preamble of the constitution என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். It is known as the index page of the constitution, or we can say it is a content page of the constitution. ஸோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் திறக்கும் போது அதோட பக்கம் என்ன? ப்ரியாம்பிள். ஓகேவா? ஸோ அந்த ப்ரியாம்பிளில் வந்து நிறைய வார்த்தைங்க இருக்கும், நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸஸில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வாட்டி ப்ரியாம்பிளை வந்து நம்ம திருத்தம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் A 3 times, நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் B 2 times, ஆப்ஷன் C once, ஆப்ஷன் D வந்து
நாட் amended. ஸோ இந்த ப்ரியாம்பிளோடைய அமெண்ட்மெண்ட் கொஷின்ன்றது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இதில் வந்து நிறைய டைப்ஸில் வந்து நம்மளுக்கு கேள்விகள்ன்றது கேட்குறாங்க. ஸோ எந்த மாதிரி கேள்விகள்லாம் வில் ஃபாலோ இது இந்த கொஷின் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய கொஷின்ஸில் நம்ம பார்க்கலாம் வேறு என்ன மாதிரி கேள்விகள்லாம் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, only once. Preamble has been amended only once till now. இப்போ வரைக்கும் only one time amend பண்ணியிருக்காங்க. எந்த amendment act அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd Amendment Act 1976. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் ப்ரியாம்பிள் வந்து ஒரே ஒரு முறை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரியாம்பிள் ரிலேட்டட் வேறு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரியாம்பிள் வந்து எந்த கண்ட்ரியில் எடுத்திருக்காங்க, யூஎஸ்ஏலேருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ப்ரியாம்பிளில் இருக்கக்கூடிய அந்த 9 வார்த்தைகள் அப்படியே ஆர்டராக நம்மளுக்கு தெரியணும். சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, அந்த ஆர்டர் வந்து நம்ம மறக்காமல் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எடுத்தால் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி வேறு என்ன ப்ரியாம்பிளில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ப்ரியாம்பிள் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பார்த்தீங்கன்னா 4 விஷயம் சொல்லுது. ஒன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா source of the power of the constitution. Second is known as the nature of Indian state or nature of Indian constitution. மூணாவது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா objective of Indian constitution. And last, date of adoption of Indian constitution. These are the 4 things that has been given in the preamble of Indian constitution. ஓகேங்களா? ஸோ அந்தபடி பார்த்தீங்க அப்படின்னா it has been amended only once till now. So next வந்து question number 3A, because it is a follow up question, அதனால வந்து 3A ன்னு போட்டிருக்கு. In the 42nd Constitutional Amendment Act of 1976, which word was added to the preamble? எந்த வார்த்தையை வந்து நம்ம ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வார்த்தையை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா we have added democratic, equality 2 இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரியாம்பிளில் இருந்திருக்கு. பட் 42nd Constitution Amendment Actல வந்து we have added 2 words. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூலர் அண்ட் சோஷியலிஸ்ட். சாவரின்ற வேர்டு ஆல்ரெடி இருந்துச்சு. சோஷியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் வேர்ட் ஹேவ் பீன் ஆடட் இன் தி 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. ஸோ சி அண்ட் டி ரெண்டுமே வந்து இதுக்கான ஆன்சர் தான். இந்த மாதிரி கேள்விகள் ஏன் வந்து அப்போ ரெண்டுமே ஆன்சராக இருக்குது, அப்போ இந்த மாதிரி வந்து எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா எக்ஸாமில் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வச்சு உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா யூல் பி கிவன் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. பிகாஸ் ஒன்று மட்டும் நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. போத் சோஷியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் வேர் added in the 42nd Amendment Act of 1976. ஓகேவா? Next வந்து question 3B. The 2 words that were inserted by the 42nd Amendment to the preamble of the Constitution. எந்த 2 வார்த்தைகளை வந்து நம்ம 42nd Amendment Actல வந்து preambleல ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ செக்யூலர் அண்ட் டெமோக்ராட்டிக், ஆப்ஷன் பி சாவரின் அண்ட் டெமோக்ராட்டிக், ஆப்ஷன் சி சோஷியலிஸ்ட் அண்ட் செக்யூலர், ஆப்ஷன் டி வந்து செக்யூலர் அண்ட் ரிப்பப்ளிக். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் இந்த வார்த்தையை தான் நம்ம வந்து 42nd Amendment Act 1976 மூலமாக ஆட் பண்ணியிருப்போம். இது தவிர இன்னொரு வார்த்தை இருக்குது which has been added in the 42nd Amendment Act, that is known as integrity. ஸோ நம்மளோட ப்ரியாம்பிள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டின்ற 3 வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம வந்து 42nd Amendment Act 1976ல ஆட் பண்ணியிருக்கோம். அதோடு சேர்த்து இதில் வந்து என்ன மாதிரியான கேள்விகள் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தாண்டி they can ask you like this: which of the following words were not added in the 42nd Amendment Act? if they are asking அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ இந்த 3 வார்த்தைகளை தவிர வேறு எந்த வார்த்தையும் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணப்படலை. ஓகேவா? வேறு என்ன படிக்கணும் ப்ரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரியாம்பிளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளே வந்து நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, இந்த ஜஸ்டிஸ்ன்றது வந்து பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. the concept of justice given the preamble has been borrowed from the ரஷ்யன் ரெவல்யூஷன் அல்லது ரஷ்யாவிலேருந்து, ரஷ்ய புரட்சியிலேருந்து நம்ம எடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஜஸ்டிஸ்ன்றது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு? ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி when we talk about equality, fraternity and liberty, that 3 things, அது வந்து நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி
வந்து உங்ககிட்ட கேட்கலாம், the concept of justice of the preamble has been derived from which constitution, இல்லை அந்த ஈக்குவாலிட்டி லிபர்ட்டின்றது வந்து எந்த ஊர்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி கேட்டாலும் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதை தவிர ப்ரியாம்பிள் வேறு என்ன முக்கியமாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கேசஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த 3 கேசஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. என்ன 3 கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருபாரி யூனியன் கேஸ், case of Nanda Bharati case and LIC of India case. These 3 cases are also very important when we talk about preamble of the constitution. Next வந்து question number 4. The recall provision to remove the elected office bearers from the local self-government institution has been executed in option A Bihar, option B Kerala, option C Haryana, option D Madhya Pradesh. ஸோ வென் வி டாக் முதல்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் போத் ஸ்டாட்டிக் போர்ஷன் ஆஸ் வெல் அஸ் கரண்ட் அஃபேர்ஸ் போர்ஷன். அப்படி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எந்த மாதிரியான கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாட்டிக் ரிலேட்டட் நடந்திருக்கும்ல அதில் வந்து என்னெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கேட்பாங்க. அந்த வகையில் கேட்ட கேள்வி தான் இந்த கேள்வி, த ரீகால் ப்ரொவிஷன் டு ரிமூவ் தி எலெக்டட் ஆஃபீஸ் பியரர்ஸ். அப்போ ரீகால் ப்ரொவிஷன் இது வரைக்கும் நம்ம படித்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இந்த ரீகால் ப்ரொவிஷன் வந்து எதுக்குள்ளே உள்ளடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரியாம்பிளோடைய டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, டெமோக்ராட்டிக்ன்ற வேர்டு இருக்குல்ல அதுக்குள்ளே தான் இதுவும் வரும். ஓகேவா? when we talk about democracy there are 2 types of democracy, direct democracy and indirect democracy, or we can even call it as representative democracy. ஸோ இப்போது இன்டைரக்ட் டெமோக்ரஸின்றது வந்து எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது. இந்தியா எடுத்துக்கோங்க, இல்லை அமெரிக்கா எடுத்துக்கோங்க, எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஸோ இந்த இன்டைரக்ட் டெமோக்ரஸியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா people are electing their representatives and those representatives are making laws for us. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் when we talk about direct democracy means people themselves will make laws for themselves. அதாவது வந்து ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா மக்களே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான சட்டத்தை வந்து they will create on their own அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. எந்த மாதிரியான டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டூல்ஸ் சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெஃபரண்டம். இந்த ரெஃபரண்டம்ன்றது தான் வந்து ரொம்ப ஃபேமஸான டூல் வித் when we talk about direct democracy. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா plebiscite. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ். லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகால். ஸோ தீஸ் ஆர் தி 4 டைரக்ட் டெமோக்ரஸி டூல்ஸ். ஸோ இதில் வந்து இந்த ரெஃபரண்டம்ன்றது அடிக்கடி நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க. ஸோ இங்கே நம்ம பேசுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகால்ன்ற அந்த டூலை பற்றி தான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெஃபரண்டம்னா என்ன, பெப்ளிசைட்னா என்ன, இனிஷியேட்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரெஃபரண்டமும் பிளபிசைட்டும் வந்து ஒரே கான்செப்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் விரும்புது. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு இந்த சட்டம் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த சட்டத்துக்காக ஓட்டிங் நடக்கும். எங்களுக்கு இது வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு இப்போ பார்லிமெண்ட்டில் ஓட்டிங் நடக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து மக்கள் ஓட் போடுவாங்க. அப்படி ஓட்டு போட்டதுக்கப்புறம் அவங்க வேணான்னு சொன்னால் அந்த சட்டம் வராது, பட் அவங்க வேணும்னு சொன்னால் அந்த சட்டம் வந்துடும். ஓகேவா? அது வந்து ரெஃபரண்டம். ஸோ இட் இஸ் லைக் அ voting procedure by the people. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளபிசைட். இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் மக்கள் ஓட்டு தான் போடுவாங்க. பட் பிளபிசைட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் சூஸ் பண்ணுற அந்த விஷயம் எஸ்ன்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்கும், நோன்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்காது அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அது வந்து இந்த பிளபிசைட்டில் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கட்டாயமாக வந்து அதை பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. ஓகேவா? ஸோ பிளபிசைட் ரெஃபரண்டம்ன்றது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இனிஷியேட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த சட்டத்தை வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் வந்து அவங்களாவே கொண்டு வரலாம். அல்லது we can initiate, we as the citizen of the country can initiate that we need this kind of law அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியேட் பண்ணி நம்ம அந்த ப்ராசஸை ஆரம்பிக்கலாம். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். லாஸ்ட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகால்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவை அனுப்புகிறோம் கரெக்டாக. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் செய்கிற வேலைகள் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா we can call them back. That is known as recall.
ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி 4 tools of direct democracy. ஸோ in exam they can even ask you what are the direct democracy tools. அப்படி கேட்டாங்க அப்படின்னா these are the direct democracy tools. ஓகேவா? ஸோ இதில் வந்து ரீகால் ப்ரொவிஷன்றது ரீசெண்டாக வந்து ஒரு மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். when we talk about local self government it includes both panchayat as well as municipalities. ஸோ இது வந்து எந்த மாநிலத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அல்லது முனிசிபாலிட்டியில் இருக்கிறவங்க வந்து ஒழுங்காக வேலை பார்க்கல, இல்லை வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அப்படின்னா those people who voted for them can recall those people. ஓகேங்களா? அங்கே elected representative they can call them back. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு they can call. ஓகேவா? so that is known as recall. It was introduced by Madhya Pradesh state. next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா question number 5. how does the constitution of India describe India as? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவை பற்றி என்ன சொல்லுது, எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், சி பாரத் வர்ஷ், டி அ ஃபெடரேட்டட் நேஷன். ஸோ இந்த நாளில் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது எதில் வந்து நம்மளுடைய நேச்சர், அதாவது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் எப்படிப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் இல்லை இந்தியா வந்து எப்படிப்பட்ட நாடுன்னு சொல்லிட்டு நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 1 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகல் 1ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ ஆர்டிகல்ஸ் 1 says that India that is Bharat shall be a union of states. அப்போது இந்த இடத்துல யூனியனுக்கும் ஃபெடரேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷனுன்றது வந்து அக்ரிமெண்ட் போட்டு மாநிலங்கள்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் ஃபெடரேஷன். பட் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுமே போடாமல் நிறையா ஸ்டேட்ஸ் வந்து ஒன்று கூடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நோன் அஸ் யூனியன். ஸோ இந்தியாவில் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் சொல்கிறோம். ஸோ இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஃபெடரேஷன்ற வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேள்வி கேட்குறாங்க வேர் இஸ் தி வேர்ட் ஃபெடரேஷன் ஹேஸ் பின் மென்ஷன் இன் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸில் வந்து யாரெல்லாம் இன்க்ளூட் ஆவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ளஸ் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் இன்க்ளூட் ஆவாங்க. This does not include your union territories because அந்த யூனியன் டெரிட்டரின்றது ஆல்ரெடி வந்து சென்டருக்கு கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்போ சென்ட்ரல் ப்ளஸ் ஸ்டேட் இன்க்ளூடட் இன் தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியாவோடைய பேர் என்ன? இந்தியா தட் இஸ் பாரத். ஸோ போத் இந்தியா இங்கிலீஷ் பேரும் பாரத் ஹிந்தி நேமும் வந்து ரெண்டுமே வந்து இந்தியாவுக்காக வச்சுருக்காங்க. இது ஆர்டிகல் 1ல் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? So next வந்து question number 6. Which was the first linguistic state to be created? Option A Kerala, option B Tamil Nadu, option C Andhra Pradesh, option D Maharashtra. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ஸ்டேட்டில் வந்து எது வந்து முதல் லிங்குவிஸ்டிக் அதாவது மொழி அடிப்படையிலான மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து இந்த மொழி அடிப்படையிலான மாநிலம்ன்றது இல்லை மொழி அடிப்படையில் வந்து நீங்கள் மாநிலங்களை பிரிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப காலமாக வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே மொழி அடிப்படையில் வந்து நம்ம மாநிலங்களை பிரிக்கலுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன்ன்றது பண்ணியிருப்பாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, எஸ்கே தார் கமிட்டி 1948. ஸோ இந்த எஸ்கே தார் கமிட்டி 1948 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா there is no need to create linguistic states, rather we should divide the states according to the administrative convenience அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது நிர்வாகம் அடிப்படையில் நம்ம மாநிலங்களை பிரித்தாதான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பிரிக்கும்போது இதனால் வந்து நிறைய பிரச்சனைகள்ன்றது ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புது கமிட்டியை வந்து உருவாக்கலாம். அந்த புது கமிட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they can again revise it அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அதான் என்ன சொல்லுவோம்? JVP கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். JVP கமிட்டி was again established in 1948. So this was established by Congress. So JVP நம்ம சொல்லும்போது ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா இவங்க 3 பேருமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக்
அடிப்படையில் லாங்குவேஜ் அடிப்படையில் நம்மளுக்கு வந்து மாநிலங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரோட ரெக்கமெண்டேஷன் படி நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் ஆன அன்னைக்கு, அதாவது 1949 அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து 1950 வந்து நம்மளுடைய மாநிலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABCDன்ற கேட்டகரியில் இருக்கும், rather than based on language. ஓகேவா? ஸோ இந்த ABCD ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து அந்த மாநிலங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஹவர் தே ரூல் டியூரிங் தி பிரிட்டிஷ் பீரியட், அந்த அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கும். அப்படி பிரிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாநிலத்துக்குள்ளே நிறைய மொழிகள் பேசக்கூடிய மக்கள்ன்றது இருக்காங்க. ஸோ இதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் 1953 என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்து இல்லை இப்போ ப்ரெசன்ட் இதில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசை சேர்ந்த ஒரு பொலிட்டீஷியன் பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்க வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல பயங்கர ஆஜிடேஷன் நடந்திருக்கும். எதுக்காக அப்படின்னா மொழி அடிப்படையில், அதாவது தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்காக, தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்காக ஒரு தனி மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் மொழி அடிப்படையில் முதல்ல பிரிக்கப்பட்ட மாநிலம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேஷ். ஸோ இது எப்போ பிரிக்கப்பட்டிருக்கு? 1953 பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 1953 பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மற்ற மாநிலங்களும் என்ன ஆசைப்பட்டாங்க அப்படின்னா எங்களுக்கும் மொழி அடிப்படையிலேயே மாநிலங்களை பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்படி பிரிக்கிறதுக்காக ஒரு புது குழுவை அமைச்சிருப்பாங்க 1953. அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெசல் அலி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த ஃபெசல் அலி குழுவோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரக்கூடிய ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோடைய ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 7. The States Reorganization Act of 1956 created how many states and union territories? இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ 17 states and 6 union territories, 17 states and 9 union territories, option C 14 states and 6 union territories, option D 15 states and 9 union territories. ஸோ இப்போ நம்மளுக்காக 1953 வந்து ஒரு குழு அமைச்சாங்க. அது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெசல் அலி குழு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ அந்த குழு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் பேரில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க? ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்கலாம்? ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அது கேட்டாங்க அப்படின்னா 1956 பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபெசல் அலி குழு என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 16 மாநிலங்கள், 16 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 யூனியன் டெரிட்டரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் நம்ம ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்டில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 படி எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இவங்க கொடுத்த எல்லா ரெக்கமெண்டேஷனுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதன்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 1956 கீழே. அப்போ ஃபெசல் அலி குழு வேறு என்னெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ABCDன்ற கிளாசிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து 1 ஸ்டேட் 1 லாங்குவேஜ்ன்ற பாலிசிக்கு வந்து நோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஒரே மாநிலத்துக்குள்ளே ஒரே மொழி தான் பேசணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கம்பல்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ரெக்கமெண்டேஷனில் வந்து அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அதோடு சேர்ந்து இந்த 16 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ மற்ற ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஏற்றுக்குச்சு. ஆனால் 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ் தான் வந்து அவங்க அந்த டைமில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 7. In which year were the Indian states reorganized on the linguistic basis? ஸோ டேரெக்டாக எப்படி கேட்கல, ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ன்றது எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. பட் மொழி அடிப்படையில் வந்து மாநிலங்களை வந்து எப்போ பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் 1956 தான் பிரிச்சிருக்காங்க ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலயமா. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 8. Which commission made the recommendation which formed the basis for the Punjab Reorganization Act which created the states Punjab and Haryana? So option A Dhar Commission, option B Das Commission, option C Shah Commission, and last வந்து option D Mahajan Commission. ஓகேங்களா? ஸோ
ஸோ இந்த 4 கமிஷனை வந்து எந்த கமிஷனோடைய ரெக்கமெண்டேஷன் படி நம்மளுடைய பஞ்சாப் அண்ட் ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு 2 மாநிலங்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்மளோட ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி பஞ்சாப் மட்டும்தான் ஒரே மாநிலமாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் 1966 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அப்புறம் ஹரியானாவை வந்து 2ஆக உடைச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷா கமிஷனோடைய ரெக்கமெண்டேஷன் படி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஷா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி தான் பஞ்சாப் அப்புறம் ஹரியானா தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து ஒரு பெரிய மாநிலமாக இருந்துச்சு. மோரோவர் அங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியல் லாங்குவேஜ்ன்றது வந்து பஞ்சாபியாக இருந்துச்சு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் வேர் மோர். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஹிந்தி பேசக்கூடிய மக்களை வந்து ஹரியானாவுக்கும் பஞ்சாபி பேசக்கூடிய மக்களை வந்து பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து மொழி அடிப்படையில் பிரிச்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் இதே தான் சேம் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்துக்கும் நடந்திருக்கும். முதல்ல வந்து அது மொத்தமாகவே வந்து பாம்பேன்னு தான் இருந்திருக்கும் 1956. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டு பாம்பேயோட பேரை மாற்றம் செஞ்சு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு மொழி அடிப்படையில் 2 மாநிலங்களாக அதை பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 9. சிக்கிம் வாஸ் கிராண்டட் ஸ்டேட்ஹுட் இன் தி இயர். ஸோ நம்மளுடைய மாநிலங்கள் வந்து 1956 இருந்த மாதிரி இருக்கா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு அப்போ ஸ்டேட்ஸு 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்துச்சு. கரெக்டாக? ஆனால் இன்றைக்கி ப்ரெசென்ட் இதில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது? 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ். 9 இருந்துச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து உடைச்சதுக்கப்புறம். பட் அகெயின் என்ன பண்ணிட்டாங்க, தமன் அண்ட் தையூவை வந்து மெர்ஜ் பண்ணிட்டதுனால 8 யூனியன் டெரிட்டரிஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து இங்கே வர்றதுக்கு வந்து நிறைய மாநிலங்களை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணியிருப்போம், புது புது மாநிலங்களை வந்து உருவாக்கியிருப்போம். ஓகேங்களா? அந்த வகையில் வந்து சிக்கிம்ன்ற ஒரு மாநிலத்தை வந்து நம்மளோட இணைச்சிக்கிட்டோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ அசோசியேட் ஸ்டேட்டாக வந்து 1974 இணைச்சிருப்போம். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எப்போ வந்து அதுக்கு வந்து மாநிலம்ன்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இட் வாஸ் கிவன் இன் 1975. ஓகேவா? ஸோ 74 வந்து இட் வாஸ் இன்க்ளூடட் அஸ் அசோசியேட் ஸ்டேட். 1975 இட் வாஸ் கிவன் ஸ்டேட்ஹுட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 10. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். பட் ஏன் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இதில் ஏதாவது மாற்றம்ன்றது இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்லேயும் வந்து மாற்றம் வருது. ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஆர் தேர் இன் இந்தியன் யூனியன்? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு வருஷம் நீங்கள் ஆன்சர் போடும்போது வெவ்வேறையாக இருந்திருக்கும். கரெக்டாக? இப்போது ப்ரெசன்ட் தேதியில் எவ்வளோ இருக்குது? 28ன்றது இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியான கேள்விகள் ஏன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது புதுசாக ஆட் ஆகிருக்கும். இது வந்து 2015 கேட்ட கொஸ்டின். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மாநிலம் 2014 உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக 28, 29 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 2015 நீங்கள் இதை ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 29 இருந்திருக்கும். பட் இன்னைக்கு தேதியில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 28 தான் இருக்கும். ஸோ அகெயின் பாலிட்டி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இந்த 10th கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 11. The name of the Lakshadweep, Minicoy and Amandivi Islands was changed to Lakshadweep by an act of parliament in which year? 1973, 1970, 1971 and 1972. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மாநிலங்களோட பேர் மாற்றம்ன்றது நிறையா வாட்டி நடந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னு பார்த்தோம், பாம்பேன்ற ஒரு மாநிலத்தை வந்து மகாராஷ்டிரான்னு பேர் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய மெட்ராஸ் அப்படின்னு தான் நம்மளோட தமிழ்நாடு இருந்துச்சு. ஸோ மெட்ராஸ்ன்றதை வந்து தமிழ்நாடுன்னு எப்போ மாற்றிருக்காங்க? 1969 மாற்றிருக்காங்க. அதே மாதிரி நிறைய மாநிலங்களுடைய பேர் மாற்றம்ன்றது நடந்திருக்கு. அந்த வகையில் வந்து நம்மளுடைய லக்ஷதீப் ஐலாண்ட் இப்போ இருக்குல்ல, அது வந்து முதல்ல வந்து லக்கேடிவ், மினிகோய் அண்ட் அமந்திவி ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எப்போ மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973 வந்து மாற்றம் செஞ்சுருக்காங்க பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி தான் இந்த சேஞ்சஸ்ன்றது கொண்டு வந்திருக்காங்க. அகைன் நம்மளுக்கு என்ன புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பேரை குறைக்கலாம், அதே மாதிரி வந்து அந்த மாநிலத்துடைய பவுண்ட்ரிஸை வந்து மாற்றி அமைக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. அண்ட் தே கேன் டூ இட் வித்தவுட் டூயிங் அ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகேவா?
ஸோ இது வந்து நம்மளுடைய லாஸ்ட் கொஷின் நம்பர் 11. ஸோ இந்த லேர்னிங் யூனிட்டில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதே மாதிரி வந்து நிறையா வீடியோஸ்ன்றது வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்துகிட்டே இருக்கும். பட் அந்த யூடியூப் வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டூ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டால படிச்சாலே போதும். வெராண்டா ரேஸ் வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.